नमस्ते पांचवी कक्षा छात्रों நம்ம இப்போ எக்ஸாம் ரிவிஷன் பார்த்துட்ருக்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ரிவிஷனோடைய ஃபஸ்ட் பார்ட் ஒன்று அனுப்பியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 5 ரோமன்ஸ் வரலும் உங்களுக்கு நடத்தியிருந்தேன். வெறும் எக்ஸசைஸ் ஒன்லி எக்ஸசைஸ் மட்டும்தான் நடத்தியிருந்தேன். எல்லா லெசன்ஸ்லேருந்தும் ஓவராலாக கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்து செலக்டாக கொஞ்சம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸசைஸ் இந்த ரிவிஷன் கொடுத்துருந்தேன். அதுலேருந்து இப்போ ரிமைனிங் உள்ள 6th ரோமன்லேருந்து உள்ள எக்ஸசைஸ் வந்து இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க இருக்கோம். ஓகேவா? 6th ரோமனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சஹியா கலத்துன்னு சொல்கிறோம். சஹியா கலத்துக்கு என்னது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சஹியா கலத்தில் என்னதுப்பா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால், சுப்ரியா கி ஆங்கோ மே ஆன்சு பஹ் ரஹே தே. சுப்ரியா கி ஆங்கோ மே ஆன்சு பஸ் ரஹே தே அப்படின்னா சுப்ரியாவோட கண்கள்லேருந்து ஆன்சுன்னா என்னது? டியர்ஸ் ட்ராப்லெட்ஸாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னாக்கா சஹி. ஏன்னா அந்த கஷ்டத்தை பார்த்து அவள் அழுதா செஞ்சா இல்லையா? அதான் சுப்ரியாக்கி ஆங்கோமே ஆன்சு பஹ் ரஹேத்னா பஹ் ரஹேத்தே அப்படின்னு சொன்னாக்க சஹி. ஓகேவா? செகண்டானது அச்சானக் பீட் மேசே ஏக் யுவக் ஆயா அப்படிங்கிறது ஒரு கொஷின். திடீர்னு கூட்டத்திலேருந்து ஒரு இளைஞன் வந்தான்னு சொல்கிறாங்க. சரியா தவறா? இளைஞன் வரல, யார் வந்தா? ஒரு இளைஞி அப்படின்னு தான் வந்தாங்க இல்லையா? சுப்ரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞி தான் வந்தாங்க. இப்போ இளைஞன் சொல்லும்போது அதை கலத்துன்னு போடணும். இளைஞன் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம்? கலத்துன்னு போடணும். சுப்ரியா அச்சானக் பீட் மேசே ஏக் யுவக் ஆயானா गलत. थर्ड वन बीक का कटोरा कहानी रविंद्रनाथ டாகூர் ने लिखी है அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீக்கு கா கடோரா அப்படின்னு சொல்லப்படுற கதையை யார் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க? ரவீந்திரநாத் டாகூர் எழுதினாங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? சஹியா கலத்தா? சஹி. இந்த பீக்கா கடோராங்கிற லெசனை எழுதினவங்க யார்? ரவீந்திரநாத் டாகூர். அப்போ அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் போடணும்? சஹி அப்படின்னு போடணும். ஓகே. 4th கொஷினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, சுப்ரியா சப்சே அமீர் தி. சுப்ரியா எல்லாரையும் விட ரொம்ப ரிச்சானவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சஹியா கலத்தா? கலத். ஏன் அப்படின்னா சுப்ரியா என்னது? ஒரு புவர் கேர்ள், கரீப் லட்கி. ஓகேவா? அதனால் கலத்துன்னு தான் போடணும். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்ரியாக்கி ஆங்குமே ஆசு பக் ரஹேத்தே அப்படின்னா சஹி. सेकेंड वन अचानक बीट में से एक युवक आया गलत. थर्ड वन बीक का कटोरा कहानी रविंद्रनाथ ठाकुर ने लिखी है सही. फोर्थ वन सुप्रिया सबसे अमीर थी गलत. ओकेवा? एक सुप्रिया की आंखें में आंसू बह रहे थे सही. 2 अचानक बीट में से एक युवक आया गलत. 3 बीक का कटोरा कहानी रविंद्रनाथ ठाकुर ने लिखी है सही. 4 சுப்ரியா சப்சே அமீர் தி கலத். ஓகேவா? இந்த ரோமன் புரிஞ்சிச்சா? 6th ரோமன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்த்துருக்கோம். ஹிந்தியில் சஹியா கலத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? 6th ரோமன் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரோமன் போகலாமா? நெக்ஸ்ட் ரோமன் என்ன எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க? லாபத்தா சப்தன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பயுமே பார்ப்போம். லாபத்தா சப்தன்னு என்ன பார்த்துருப்போம்? நம்ம கட்டின் சப்தன்னு நம்மள ஒவ்வொரு லெசன்லையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த கட்டின் சப்தம் தான் இங்கே என்ன வந்திருக்கு? லாபத்தா சப்த. லாபத்தா சப்தனா மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்னு அர்த்தம். லாபத்தா சப்தனா என்னப்பா? மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக என்ன மிஸ்ஸிங் லெட்டர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம். ஆறாம் ஸ்பெல்லிங் என்ன? ஆ ரா இம். ஆறாம். ஆ ரா இம். ஆறாம். ஓகேவா? ஆறாம்னா அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த ராக்கு கீழே டேஷ் போட்டிருப்பாங்கன்னா கொஷின் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ராங்கிற பிளேஸ் வந்து எம்டியாக இருக்கும். அப்போ இந்த வேர்டுக்கான ஸ்பெல்லிங்கை நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல போய் என்ன பண்ணலாம்? ராங்கிற லெட்டரை ஃபில் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் அமீர். அமீர்னா ரிச்சின்னு அர்த்தம். ஓகேவா? அமீர்னா ரிச்சு. ஸோ அமீருக்கு என்ன ஸ்பெல்லிங்? அ மீ இர். அமீர். அந்த மீங்கிற இடத்துல பிளாங்காக இருக்கும். நீ என்ன லெட்டரை ஃபில் பண்ணணும்? மீங்கிற லெட்டரை ஃபில் பண்ணணும். தேர்ட் ஒன் சேவக். சேவக்னா சர்வெண்ட். ஓகே. சேவக்னா யார்? சர்வெண்ட்டு. சேவக். சேவக். இப்போ இந்த கேங்கிற இடத்துல என்ன இருக்கும்? பிளாங்காக இருக்கும். நீ இந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக படிச்சிருந்த அப்படின்னாக்க சேவங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாங்காக உள்ள பிளேஸில் கேங்கிற லெட்டரை நீனு ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? 4th ஒன் கஹானி. கஹானினா ஸ்டோரி அப்படின்னு பார்த்துக்கோம். கஹானினா என்னப்பா? ஸ்டோரி. ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நிறைய கஹானி.
இப்போ இந்த 2 ரிவிஷனில் தான் மிஸ் என்ன சொல்கிறேன், கஹானியே சொல்லலை. ரீசன் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டுருக்கோம், டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணேன், வெறும் எக்ஸசைஸ் மட்டும்தான் ரிவிஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபோர்த்தாக என்ன பார்க்குறோம், கஹானி. கஹானினா என்னப்பா, ஸ்டோரி. கஹானி. ஓகேவா? கேங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க, நீங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. எங்கே பிளாங்காக இருக்கும், ஹா அப்படிங்கிற இடத்துல தான் பிளாங்காக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும், இது ஸ்பெல்லிங்கை கரெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா பிளாங்காக உள்ள இடத்துல ஹாங்கிற லெட்டரை ஃபில் பண்ணுவேன். கஹானி கஹானிங்கிற வேர்டு கிடச்சிரும். ஸோ அதோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டாகிடும். உனக்கு மார்க் நீ என்ன பண்ணுவேன், பெற்று விடலாம். ஃபிஃப்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம், சைனிக். ஃபிஃப்த்து என்னப்பா, சைனிக்னா யார் சொல்லியிருக்கேன், சோல்ஜர்னு பார்த்துருக்கோம். சைனிக்னா யார், சோல்ஜர். சைனிக், சைனிக். சைனிங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. தேர்டாக உள்ள இடம் வந்து பிளாங்காக இருக்கும். அதில் நீ என்ன லெட்டர் ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட்டுக்காகவே ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணால் உனக்கு நம்மளுக்கு என்ன வேர்டு கிடச்சிரும், சைனிக்ங்கிற வேர்டு கிடச்சிரும். சிக்ஸ்த்து ஒன்று என்ன வருது, பாகர். பாகர்னா அவுட் சைடுன்னு பார்த்துருக்கோம். பாகர் என்னப்பா, அவுட் சைடு. பா கொடுத்துருப்பாங்க, ரே கொடுத்துருப்பாங்க, மிடில் பிளாங்காக இருக்கும். அந்த பிளாங்க் பிளேஸில் என்ன கொடுப்போம், ஹேங்கிற லெட்டர் நம்ம ஃபில் பண்ணுவோம். அப்போ என்ன கிடச்சிரும், பா ஹ இர் அப்படிங்கிற ஒரு சப்தம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதி மார்க்கை வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஆராயிம், ஆராம். செகண்ட் ஒன் மீ இர், அமீர். தேர்டு ஒன் சேவ இக், சேவக். ஃபோர்த் ஒன் கஹானி, கஹானி. ஃபிஃப்த் ஒன் சைனி இக், சைனிக். சிக்ஸ்த் ஒன் பாஹர், பாஹர். ஓகேவா? செவன்த் ஒன்னா என்ன பார்க்குறோம், கார்கானா. கார்கானா என்ன சொல்லியிருக்கேன், ஃபேக்ட்ரி. கார்கானா என்ன சொல்லியிருக்கேன், ஃபேக்ட்ரி. கா இர் கானா, கார்கானா, ஃபேக்ட்ரி. இப்போ காங்கிற வேர்டு இருக்கும். நெக்ஸ்ட்டாக உள்ள வேர்டில் என்ன பண்ணிருக்கோம், பிளாங்காக அந்த பிளேஸ் இருக்கும். கா, செகண்ட் கா இருக்கும். அடுத்த லெட்டரில் என்ன இருக்கும், பிளாங்காக பிளேஸ் இருக்கும். அந்த பிளேசஸில் என்னென்ன லெட்டரை ஃபில் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டில் காக்கு அடுத்த உள்ள பிளேஸில் இரு, அப்புறம் கா நெடில் கா இருக்கிற இடத்துல, சாரி இக்க இருக்கு இல்லையா, அதோடைய நெடில் இருக்கிற இடத்துக்கு அடுத்த பிளேஸில் என்ன பண்ணுவோம், நா அப்படிங்கிற வேர்ட் லெட்டரை ஃபில் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன வேர்டு கிடைக்கும், கா இர் கானா, கார்கானா அப்படிங்கிற வேர்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. எயித்து ஒன்றா என்ன வேர்டு பார்க்குறோம் அப்படின்னா மக்கான். எயித்து ஒன்றா என்ன பார்க்குறோம், மக்கான். கா இன், மக்கான். மக்கான்னா பில்டிங்னு அர்த்தம். மக்கான்னா என்னப்பா, பில்டிங்னு. மேவும் காவும் கொடுத்துருப்பாங்க. அடுத்த பிளாங்க் பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும், இன்னுங்கிற லெட்டரை ஃபில் பண்ணணும். ஓகேவா? நைன்த் ஒன்றா என்ன பார்க்குறோம், சன்சார் அப்படிங்கிற வேர்டை பார்க்குறோம். நைன்த் ஒன்றா என்னது, சன்சார். சன்சார்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், வேர்ல்டு. சன்சார்னா என்னப்பா, வேர்ல்டு அப்படின்னு சொல்லி, உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ச மேலே புள்ளி இன்னு, சா இர், சன்சார். ஓகேவா? ச இன்னும் இருக்கும், அடுத்த பிளாங்க் பிளேஸு, அடுத்தது ரே. அப்போ இந்த பிளாங்காக உள்ள பிளேஸில் என்ன லெட்டர் ஃபில் பண்ணுவீங்க, சாங்கிற லெட்டரை நம்ம ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ என்ன வேர்டு நம்மளுக்கு கிடைக்கும், ச இன் சா இர், சன்சார். ஓகே. டென்த் ஒன் பிராணி. டென்த் ஒன்னது பிராணி, உயிரினம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. அதுக்கு டேஷ் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த டேஷில் என்ன பண்ணுவேன், நீங்கிற லெட்டரை ஃபில் பண்ணுவேன். பிராணி, பிராணி. 11th ஒன் கினாரா. 11th என்னப்பா, கினாரானா கரை, பேங்க்குன்னு அர்த்தம். கினாரா, கினாரா. கினாரானா கரை அப்படின்னு சொல்லியிருக்கோம், பேங்க்கு. அப்போ கீங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க, ராங்கிற லெட்டர் கொடுத்துருப்பாங்க. மிடிலாக என்ன பண்ணும், பிளாங்க் பிளேஸ் இருக்கும். அந்த பிளாங்க் பிளேஸில் என்ன லெட்டரை நீங்கள் ஃபில் பண்ணணும், நா அப்படிங்கிற லெட்டரை ஃபில் பண்ணணும். கி நாரா, கினாரா. 12th ஒன்று என்ன பார்க்குறோம், ஜங்கல். ஜங்கல்னா ஃபாரஸ்ட்னு பார்த்துருக்கோம். ஜங்கல்னா ஃபாரஸ்ட். ஜ இன்னு நடுப்புற க, அடுத்து ல வரும், இல்லுங்கிற வேர்டு லெட்டரை ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஒரே ஒரு எழுத்து இருந்தால் அது லெட்ரு, மோர் தென் ஒன் லெட்ரு சேர்ந்து வேர்டாக மேக் பண்ணும்போது அது என்னென்னு சொல்லுவோம், ஷப்தன்னு சொல்லுவோம். ஓகேவா? மோர் தென் ஒரு லெட்ரு சேர்ந்து அதுக்கு ஒரு வடிவம் வரும்போது அது என்னென்னு சொல்கிறோம், வேர்டுன்னு சொல்கிறோம். ஓகே. அப்போ ஜ இன்னு க 3 லெட்ரு இருக்குது. அடுத்ததாக ஒரு லெட்ரு வரணும். அந்த பிளாங்க் பிளேஸில் என்ன லெட்ரு வரணும், லேங்கிற லெட்டரை ஃபில் பண்ணணும். ஜங்கல். ஜங்கல்லாம் என்னப்பா, ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 7th ஒன் கார்கானா ஃபேக்ட்ரி. 8th ஒன் மக்கான் பில்டிங்.
9th one சன்சார் வேர்ல்டு. 10th one பிராணி உயிரினம் ஜீவன். 11th one கினாரா பேங்க். 12th one ஜங்கல் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஒன் செகண்ட் இதை அப்படியே செக் பண்ணிடுவோம். ஏக் ஆராம் ஆராயம் ஆராம். दो अमीर अमीर अमीर. 3 सेवक सेवक सेवक. 4 कहानी कहानी कहानी. 5 सैनिक सैनिक सैनिक. 6 बाहर बाहर बाहर. 7 कारखाना कारखाना कारखाना. 8 मकान मकान मकान. 9 संसार इंसार संसार. 10 प्राणी प्राणी प्राणी. 11 किनारा किनारा किनारा. 12 जंगल जंगल जंगल. ஓகேவா? இதோட 7th ரோமன் முடியுது. 7th ரோமனா என்ன பார்த்தோம்? லாபத்தா சப்த. 6th ரோமனா என்ன பார்த்தோம்? 6th ரோமனா வச்சன் பார்த்தோம். 6th ரோமனா என்ன பார்த்தோம்? சாரி சஹியா கலத்துன்னு பார்த்துருப்போம். 6th ரோமன் என்ன பார்த்தோம்? சஹியா கலத் பார்த்தோம். 7th ரோமனா லாபத்தா சப்த. சஹியா கலத் தானே 6th, கரெக்டாக இருக்கா? 7th என்ன பார்த்தோம்? லாபத்தா சப்தன்னு சொல்கிற எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். 8th ரோமனா என்ன பார்க்க போகிறோம்? சாமானிய சப்த லிக்கியே. ஜென்ரல் ஹிந்தி எடுத்து என்ன இல்லையா, 3 கிளாஸ் ரிவிஷன் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்தேன். 3rd 4th 5th 3 பேருக்கும் ஒன்றா எடுத்தேன் இல்லையா? அது வந்து எக்ஸாமுக்கு கேட்பேன். உங்களுக்கு ஜென்ரல் ஹிந்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அது எடுத்தேன்ல, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பேன், நல்லா பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? வாட்ச் பண்ணுங்கள், ஸ்போக்கனுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுலேருந்து குட்டி குட்டியாக கொஞ்சோண்டு ஒரு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கொஷின்னு இப்போ யக் கியாஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னாக்க ஒன்று என்ன பண்ணிட்டோம்? யக் புஸ்தகைன்னு எழுதிட்டோம். இந்த இடத்துல மிஸ்ஸு வந்து படம் வரைஞ்சிருப்பேன். ஓகேவா? இந்த வித்துலனது படம் வரைஞ்சிருப்பேன். அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி வேர்டை ஃபில் பண்ணணும். இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி என்ன படம், ஒரு புக்கை வரைஞ்சிருந்தோன்னா புஸ்தக்னு எழுதலாம், இல்லை கித்தாப்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ இதே செகண்ட் கொஷினில் என்ன வந்திருக்கு? ஹாத் மே கியா ஹை. ஹாத்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஹேண்டு. அப்போ ஹாத் மே என்னது? கலம் ஹை. அந்த பிக்சரில் பென் வச்சுருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? ஹாத் மே கலம் ஹை அப்படின்னு எழுதணும். தேர்டாக எக் ஃபல்கா நாம் கியா ஹைன்னு இருக்குது. பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு ஃபல்லோட பிக்சர் இருக்கும். பொமக்ரானட்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஆம்னா என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்பிள்னா என்ன சொல்லியிருக்கோம்? லெமன் வச்சுக்கோ, லெமன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஸோ அந்த மாதிரி அதுக்கு நேம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அனார்னா பொமக்ரானட் சொல்லியிருப்பேன், மேங்கோனா ஆம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த ஃப்ரூட்ஸ் நேம்லாம் இருந்தால் அது என்ன ஃப்ரூட்டோ அதோட நேமை நீ எழுதணும். एक फल का नाम आम है. एक फल का नाम अमरूद है. एक फल का नाम सेब है. एक फल का नाम केला है அப்படின்னு சொல்லலாம். சரியா? கேலானா பனானா. ஓகே, அது மாதிரி எழுதணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யக் கியாகை அப்படின்னா இது என்ன? அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறாங்க? யக் புஸ்தகை, இது புத்தகம். செகண்ட் கொஷின் அது ஹாத் மே கியாகை, கையில் என்ன இருக்கிறது? ஹாத் மே கலம் ஹை. ஓகேவா? தேர்ட் கொஷின் எக் ஃபல் கா நாம் கியாகை, இந்த பழத்தின் பெயர் என்னன்றாங்க. எக் ஃபல் கா நாம் ஆம் ஹை. எக் ஃபல் கா நாம் ஆம் ஹை. ஓகேவா? அடுத்ததாக என்னன்னு பார்ப்போமா? திருப்பி அதில் தான் கொஷின்ஸ் வருது. தும் கியா கர் ரஹே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தாக்க மை பாட் பட் ரஹாகும். மை பாட் எழுதுனாக்க மை பாட் லிக் ரஹாகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மை பாட் லிக் ரஹாகும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பையன் எழுதிட்டு இருக்கிற மாதிரி பிக்சர் இருந்ததுன்னா என்ன எழுதணும்? மை பாட் லிக் ரஹாகும்னு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் வே கியா கர் ரஹே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வே கேந்து கேள்த்தேகே, கேந்துனா பால், பால் விளாட்ற மாதிரி இருந்தாக்கா என்ன சொல்லணும்? கேந்து கேள்த்தேகே அப்படின்னு சொல்லணும். வே கேந்து கேள்த்தேகே அப்படின்னு சொல்லணும். அங்கே பக்கத்தில் பிக்சரில் என்ன பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். அதுக்கு ஓரியன்டாக தான் நீங்கள் எழுதணும். நம்ம கிளாஸ்லேயே அதெல்லாம் சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம் அந்த ரிவிஷனில். ஓகேவா? அந்த ரிவிஷன் கிளாஸையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஓகே. 6 1 ஏ லட்கியா கியா கர்த்துகே, இந்த பெண்கள் இந்த சிறுமியர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? ஏ லட்கியா நாச்திகை, நாச்தினா அது டான்ஸு. இப்போ 2 பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி பிக்சர் போட்டிருந்தாங்க, என்னது? டான்ஸ் ஆடுறாங்க. ஏ லட்கியா நாச்திகை அப்படின்னு சொல்லணும். 4th one तुम क्या कर रहे हैं? मैं पाठ लिख रहा हूँ. 5th one वे क्या कर रहे हैं?
அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? वे गेंद खेलते हैं. 6 ये लड़कियां क्या करती हैं? இந்த சிறுமியர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? ये लड़कियां नाचती हैं. ஓகேவா? இதே எக்ஸசைஸை 1 செகண்ட் ரிவைஸ் பண்ணுறோம். एक क्या है ना एक पुस्तक है. இது வந்து புக் போர்ஷனா அப்படின்னு கேட்டாக்க இது புக் போர்ஷன் கிடையாது, ஜென்ரல் ஹிந்தி தான், உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஈஸியான வேர்ட்ஸ் வச்சு அந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏற்கனவே நம்ம ரிவிஷன் பார்த்தாச்சு, கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போயும் ரிவிஷன் பார்த்துறோம். இதுலேருந்து கொஷின்ஸ் வரும், கண்டிப்பாக अटेंड பண்ணுங்க. हाथ में क्या है ना हाथ में कलम है. एक फल का नाम क्या है? एक फल का नाम आम है. ओकेवा? 4th वन तुम क्या कर रहे हैं? मैं पाठ लिख रहा हूँ. 5th वन वे क्या कर रहे हैं? वे गेंद खेलते हैं. ये लड़कियाँ क्या करती हैं? ये लड़कियाँ नाचती हैं. புரியுதா இந்த எக்ஸசைஸ்? அடுத்த எக்ஸசைஸ் வந்துட்டோம். 9th ரோமன் शब्दार्थ. 9th ரோமன் என்ன வந்திருக்கோம்? शब्दार्थனா மீனிங் இன் ஹிந்தி. ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் தெரிஞ்சுக்கிறோட என்ன பண்ணோம்? அதனுடைய ஸ்பெல்லிங்கே நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் ஆக்ரமன். ஃபஸ்ட்டு ஒன் என்னது? ஆக்ரமன்னா அட்டாக்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் ஹம்லா. ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன? ஹம்லா. ஆக்ரமன்னா ஹம்லா. ஹ ம லா ஹம்லா. ஓகேவா? செகண்ட் ஒன் ஹாத். ஹாத்னா ஹேண்டுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் கர். ஹாத்துக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன? கர். க இர் கர். தேர்டு ஒன் தர்த்தி. தேர்டு ஒன் என்னது? தர்த்தினா பூமி. அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் பிருத்திவி. ப்ரு இத் வி பிருத்திவி. ஃபோர்த் ஒன் தரக்கி. ஃபோர்த் ஒன் என்னது? தரக்கினா உன்னதி, முன்னேற்றம்னு அர்த்தம். தரக்கினா என்னது? உன்னதி, முன்னேற்றம். ஊ இன்னு நதி உன்னதி. ஃபிஃப்த் ஒன் லக்பக். ஃபிஃப்த் ஒன் என்னது? லக்பக். அதுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன? கரீப், கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான். லக்பக்கு கரீப். கரீப் கரீப். சிக்ஸ்த் ஒன் நன்கா. ந இன்கா. நன்கானா சோட்டா, சிறிய. சோட்டா சோட்டா, சிறிய அப்படின்னு அர்த்தம். செவன்த் ஒன் ஹிம்மது. ஹிம்மதுனா அதுக்கு ஈக்குவலான அது என்னது? சாகஸ், தைரியம், கரேஜ். ஓகேவா? சாகசம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ரமன் ஹம்லா. செகண்ட் ஒன் ஹாத் கர். தேர்ட் ஒன் தர்த்தி பிருத்திவி. ஃபோர்த் ஒன் தரக்கி உன்னதி. ஃபிஃப்த் ஒன் லக்பக் கரீப். சிக்ஸ்த் ஒன் நன்ஹா சோட்டா. செவன்த் ஒன் ஹிம்மத் சாஹஸ். ஓகேவா? ஒன் செகண்ட் शब्दार्थ பார்த்துருவோமா? एक आक्रमण हमला है मैला हमला. 2 हाथ कर इर कर. 3 धरती पृथ्वी. इप रू इत वी पृथ्वी. 4th वन तरक्की उन्नति. ऊ इन नदी उन्नति. 5 लगभग करीब. करीब करीब. 6 नन्हा छोटा छोटा छोटा. 7 हिम्मत साहस. साहस साहस. समझे? समझेना? अंडरस्टैंड பண்ணிக்கிட்டியா? புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறேன். அதில் 8th ஒன் வருது. அருணோதய அப்படின்னா சூரியோதயன்னு அர்த்தம். அருணோதயம் என்னது? சூரியோதய, சூரிய உதயமாகிறது, சன்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இர் யோதய, சூரியோதய். ஓகேவா? 9th ஒன் வர்ஷா. வர்ஷானா பாரிஸ், ரெயின்னு அர்த்தம். இப்போ அடிக்கடி நம்ம ஊரில் ரெயின் வந்துட்டு இருக்குல்ல, திடீர்னு நல்ல சன்லைட் ஓவராக இருக்குது, திடீர்னு படப்படப்படன்னு ரெயின் வந்துடுது இல்லையா? அந்த ரெயினு தான் நம்ம ஹிந்தியில் என்னன்னு சொல்கிறோம்? வர்ஷா அப்படின்னு சொல்கிறோம். வர்ஷானுக்கு ஈக்குவலான ஹிந்தி மீனிங் என்ன? பாரிஸ். பாரிஸ்னாலும் ரெயின் அப்படின்னு தான் அர்த்தம். பாரிஸ் பாரிஷ். 10th ஒன் அண்ணன். இன்ன. அண்ணக்கு என்ன ஈக்குவலான ஹிந்தி மீனிங்? அனாஜ். அண்ணனா அனாஜ், தானியம், கிரெயின்னு சொல்லுவோம். அனாயிஜ் அனாஜ். 11th ஒன் மூனி. முனி. ஈக்குவலான ஹிந்தி மீனிங் சாது சாது, செயின்ட். கோயிலெல்லாம் பார்த்துருப்போம், டெம்பிளில், மந்திரில் பார்த்துருப்போம், ஹில்ஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா? யார் இருப்பாங்க? செயின்ட் இருப்பாங்க. முனினா ஈக்குவலான ஹிந்தி மீனிங் சாது சாது. 12th ஒன் பரக். 12th என்னது? பரக்னா ஈக்குவலான ஹிந்தி மீனிங் பரீக்ஷா. இப்போ நம்மளுக்கு நடந்துட்டு இருக்குல்ல, அதுதான் பரீக்ஷா, பரீக்ஷா. 13th ஒன் வீர். வீர்னா
பஹாதூர். வீர் வீர்னா பஹாதூர். பஹாதூர் பஹாதூர். 14th ஒன் போஜன். போஜனா ஃபுட்டு உணவு. கானா கானா. 15th ஒன் பரிஷ்ரம்னா மேகனத். பரிஷ்ரம்னா உழைப்பு. மேகனத். மேகனத் மேகனத் லேபர்னு சொல்லுவாங்க, உழைப்பு அப்படிங்கிறது சொல்கிறது. அருணோதய்னா சூரியோதய். வர்ஷா பாரிஷ். அன்ன அனாஜ். முனி சாது. பரக் பரீக்ஷா. வீர் பஹாதூர். போஜன் கானா. பரிஷ்ரம் மேகனத். ஒன் செகண்ட் பார்ப்போமா. ஆட் அருணோதய் சூரியோதய். நவ் வர்ஷா பாரிஷ். 10 அன்ன அனாஜ். 11 முனி சாது. 12 பரக் பரீக்ஷா. 13 வீர் பஹாதூர். 14 போஜன் கானா. 15 பரிஷ்ரம் மேகனத். ஓகேவா. 15 கொஷின்ஸ் தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதை நல்லாவே பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நம்ம சப்தார்த்தை பார்க்குறோம். ஆக்ரமன் हमला है मैं ला हमला. हाथ कर क कर. 3 धरती पृथ्वी पृथ्वी पृथ्वी. 4 तरक्की उन्नति ऊ इन्नति उन्नति. 5 लगभग करीब करीब करीब. 6 ननका छोटा छोटा छोटा. 7 हिम्मत साहस. साह इज साहस. ஓகேவா. 8 அருணோதய் சூரியோதய். சூர்யோதய சூரியோதய். 9 வர்ஷா பாரிஷ். பாரிஷ் பாரிஷ். 10 அன்ன அனாஜ். அனாயிஜ் அனாஜ். 11 முனி சாது. சாது சாது. 12 பரக் பரீக்ஷா. பரீக்ஷா பரீக்ஷா. 13 வீர் பஹாதூர். பஹாதூர் பஹாதூர். 14 भोजन खाना. खाना खाना. 15 परिश्रम मेहनत. मेहनत मेहनत. समझे. இப்போ இன்னைக்கு என்னென்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். 6th ஒன்றா சஹியா கலத் பார்த்தோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 7th ஒன்றா லாபத்தா शब्द மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். 8th ஒன் சாமானிய शब्द जनरल हिंदी. 9th ஒன் शब्दार्थ மீனிங் இன் ஹிந்தி. இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸா ஜவாப் லிக்கியே. லாஸ்ட் எக்ஸசைஸ் என்னது? ஜவாப் லிக்கியே. கிவ் ஆன்சர்ஸ்னு அர்த்தம். ஜவாப் லிக்கியே என்னது? கிவ் ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு கொஷினாக என்ன வருது அப்படின்னு கேட்டாக்க லெட்டர்ஸ் படிச்சுக்கோங்க, அதுலேருந்து கொஷின் கேட்பேன்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. வியஞ்சன் வர்ண காசே நேத்த கிளிக்கி. ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற கொஷின். இது அப்படியே கேட்கறதுக்கு பதிலாக வேறு லெட்டர்ஸ் கூட கொடுக்கலாம். வியஞ்சன் வர்ண காசே நேத்த கிளிக்கி. ஏன்னா நீ என்ன பண்ணணும்? கக்க கக்கங்க, சச்ச ஜஜ்ஜங்க, டட்ட டட்டன்னு எழுதணும். இதெல்லாம் எழுதுனாங்க நான் 5 மார்க்ஸ். ஓகேவா? செகண்ட் கொஷின் கிராமர் நடத்தினேன் இல்லையா? புக் பேஜில் லாஸ்ட் பேஜில் இருக்கு இல்லையா கிராமர் கொஷின்ஸ். வியஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சாரி, வியஞ்சன் அப்படின்னு வராது, அது என்ன சொன்னோம்? வியாக்கரன் வரும். வியாக்கரன் வரும். நம்ம பேஜ் நம்பர் புக் பேஜ் நம்பரில் 60 இருக்குது. நான் ஒரு நாள் லைவ் கிளாஸில் நடத்தினேன் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து கொஷின் வந்திருக்குது. பாஷா கிசே ககத்தேகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? பாஷா கிசே ககத்தேகே. பாஷானா மொழி. மொழின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாஷா ஒர்க் சாதன்கை. பாஷாங்கிறது ஒரு சாதனம் தான், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்கிற ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல அந்த பாஷாவின் மூலமாக ஜிஸ்கே துவாரா ஏக் மனுஷிய தூசரே மனுஷிய தக் அப்னே விசார் பகுஞ்சாத்தே ஹே. இப்போ இந்த பாஷை மொழி, அப்போ இந்தி பாஷைங்கிற ஒரு மொழியின் மூலமாக என்னது? ஏக் மனுஷிய ஒரு மனிதன், நான் வச்சுக்கோ, ஏன் மிஸ்ஸு, தூசரே மனுஷத்தக் உன்னைய, தூசரே மனுஷனா நீன்னு வச்சுக்கோ, மற்றொரு மனிதனை, தக் அப்னே விசார் தான் என்ன ஹிந்தியில் வந்து கொஷின் எடுக்க போகிறாங்க, எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தியா, அது உன்னை போய் ரீச் ஆகுது இல்லை, அதுதான் மொழின்னு சொல்கிறது. புரியுதா? மிஸ் ரொம்ப அப்படியே சுற்றுற மாதிரி தெரியுதா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மொழிங்கிறது ஒரு சாதனம், அவ்வளோதான். அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுக்கு இடையில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மொழி அப்படிங்கிறது. இப்போ தமிழ் தெரிஞ்சுன்னா நம்ம 2 பேரும் பேசிக்க போகிறோம்.
உன் நேமை வந்து ஸ்ரீநிதின்னு கூப்பிட்டாக்க நீ என்ன பண்ணுவ எஸ் மிஸ்ன்னு சொல்லுவ இல்லையா. அதுதான் அது மாதிரி இந்த நேம் இப்போ வந்துட்டு ஹிந்திலேயே ஸ்ரீநிதினா தான் கூப்பிட போகிறேன். லெட்டர்ஸ் தான் வேறு மாற்றி எழுத போகிறோம், இங்கிலீஷ்லேயும் மாற்றி எழுத போகிறோம், தமிழில் அதோட லெட்டர் நம்ம எழுத போகிறோம். அதே மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லையா, பேசுகிறதுக்கு லாங்குவேஜ் தேவைப்படுது. பாஞ்ச்வி கக்ஷா சாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹிந்தி லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. பாஞ்ச்வி கக்ஷா சாத்திரம் அப்படின்னா அது 5th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் சொல்கிறேன் நான். இதை 5th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் அப்படிங்கும்போது இங்கிலீஷில் சொல்கிறேன். 5ஆம் வகுப்பு மாணவர்களே தமிழில் சொல்கிறேன். அந்த லாங்குவேஜை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மொழியின் மூலமாக பாஷா வக்த் சாதன் ஹை, பாஷாங்கிறது ஒரு சாதனம் தான். ஜிஸ்கே துவாரா அந்த சாதனத்தின் மூலமாக ஏக் மனுஷிய ஒரு மனிதன் தூஸ்ரே மனுஷிய தக் மற்றொரு மனிதனை தக் அப்னே விச்சார் தன்னுடைய எண்ணங்களை பகுஞ்சாத்தகை அடைய வைக்கிறது. நான் என்ன சொல்கிறேங்கிறத உங்களை ரீச் பண்ண வைக்கிறேன். இப்போ இத்தனை எக்ஸசைஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம், மிஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இதுதான் லாங்குவேஜ். ஓகேவா, வேறு ஒன்றுமே கிடையாது. பாஷா கிசே கஹத்தேகை அப்படின்னா பாஷான்னு எதை சொல்கிறோம், பாஷா வக்த் சாதன் ஹை ஜிஸ்கே துவாரா ஏக் மனுஷிய தூஸ்ரே மனுஷிய தக் அப்னே விச்சார் பகுஞ்சாத்தே ஹை. இதுதான் பாஷான்னு சொல்கிறது. இது நம்மளுக்கு புக் பேஜ் நம்பர் 60 இருக்குது. ஓகேவா. தேர்ட் கொஸ்டினாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டாக்க, நகர் கே ஹர் ஆங்கன் மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா கிஸ்னே லியா. நகரனுடைய ஒவ்வொரு முற்றத்திலும் தானியங்களை கொண்டு சேர்ப்பதற்கான ஜிம்மான பொறுப்பு, ரெஸ்பான்ஸு யாரிடம் கொடுக்கப்பட்டது. இது அப்படியே கொஷினில் உள்ளதான். இப்போ கொஷின் நிறைய இருக்குங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத. இங்கே இப்போ கொஷினில் உள்ளதே தான் வருது. நகர் கே ஹர் ஆங்கன்மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா, இது வரலும் கொஷினில் இருக்குது. இந்த ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே எதில் இருக்குது, கொஷினில் இருக்குது. இந்த கிஸ்னேங்கிற வேர்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்னென்ன எழுதுகிறோம், சுப்ரியா நாமக் ஏ கரீபி யுவதி நே லே லியா. லியாங்கிறதும் கொஷினில் வந்துடுது. கிஸ்னேக்கு பதிலாக எது வந்திருக்கு, சுப்ரியா நாமக் ஏ கரீபி யுவதி நே லே அப்படிங்கிற வேர்டு தான் படிக்கிறோம். லியாங்கிறதும் கொஷின்லேருந்து எழுதிட்டோம். ஓகேவா. இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு பயந்துராத, குட்டி தான் கொஷின். நகர் கே ஹர் ஆங்கன் மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா கிஸ்னே லியா. நகர் கே ஹர் ஆங்கன் மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா சுப்ரியா நாமக் ஏ கரீபி யுவதி நே லே லியா. 4th கொஷினாக என்ன கேட்குறாங்க, சாஸ்திரி ஜி கா சுபாவ் கைசா தா. சாஸ்திரி ஜியோட சுபாவம், கேரக்டர் எப்படி இருந்தது. சாஸ்திரி ஜி கா சுபாவ் கோமல் தா, மென்மையானது, சாஃப்டானது, யாரும் கடுமையாக பேச மாட்டார், ரொம்ப மென்மையாக பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரி ஜி கா சுபாவ் கைசா தா, சாஸ்திரி ஜி கா சுபாவ் கோமல் தா. 5th கொஷின், நன்கே கின்கா நாம் தா. நன்கேங்கிற ஒரு நேம் சொல்கிறோமே அது யாருடைய பேர். ஹமாரே நேதா லால் பகாதூர் சாஸ்திரி கா நாம் தா. நன்கேங்கிறது ஹமாரே நேதா லால் பகதூர் சாஸ்திரி கா நாம் தா. நன்கே கின்கா நாம் தா, ஹமாரே நேதா லால் பகதூர் சாஸ்திரி கா நாம் தா. 3rd கொஷின், நகர் கே ஹர் ஆங்கன் மே அனாஜ் பகுஞ்சானே கா ஜிம்மா கிஸ்னே லியா. नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा सुप्रिया नामक एक गरीबी युवती ने ले लिया. 4th वन, शास्त्री जी का स्वभाव कैसा था. शास्त्री जी का स्वभाव कोमल था. 5th, ननके किनका नाम था. हमारे नेता लाल बहादुर शास्त्री का नाम था. ஓகேவா. 5 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. 6th கொஷின் என்னவா பார்க்குறோம், தீபாவளி கப் மனாயி ஜாத்தி ஹை. தீபாவளி எப்பொழுது கொண்டாடப்படுகிறது. புக்கில் உள்ள ஆன்சர் என்னது, தீபாவளி கார்த்திக் மாஸ் கி அமாவாஸ்யா கி ராத்திரி மே மனாயா ஜாத்தா ஹை. நாமெல்லாம் இப்போ என்ன பண்ணுறது, ஐப்பசி மாதத்தில் வர அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. ஆனால் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, கார்த்திக் மாஸ்கி அமாவாசை. அதனால் புக்கில் கொடுத்துருக்க ஆன்சரே நம்ம எழுதிக்குவோம். தீபாவளி कार्तिक मास की अमावस्या की रात्रि में मनाया जाता है. 7th वन, जापान का दूसरा नाम क्या है. ஜப்பானுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜப்பான் கா தூசரா நாம் அருணோதய் கா தேஷ் है. ஜப்பானுடைய மற்றொரு பேர் என்ன, சூரிய உதயமாகும் நாடுன்னு சொல்லப்படுற அருணோதய் கா தேஷ். அந்த லெசனுடைய டைட்டிலே தான். ஓகேவா. ஜப்பான் கா தூசரா நாம் क्या है. ஜப்பான் கா தூசரா நாம் அருணோதய் கா தேஷ் है. 8th वन, छात्रों ने लव से क्या कहा. स्टूडेंट्सலாம் 11 தான் என்ன சொன்னாங்க, छात्रों ने लव से कहा है कि
ஹமாரே ஆசிரமே கோயி ஜான்வர் ஆயா ஹை. நம்முடைய ஆசிரமத்தில் ஏதோ ஒரு விலங்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஓகேவா? छात्रों ने लव से क्या कहा? छात्रों ने लव से कहा है कि हमारे आश्रम में कोई जानवर आया है. ஓகேவா? 6th क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? தீபாவளி கப் மனாயி जाती है? दिवाली कार्तिक मास की अमावस्या की रात्रि में मनाया जाता है. 7th क्वेश्चन जापान का दूसरा नाम क्या है? जापान का दूसरा नाम अरुणोदय का देश है. 8th वन छात्रों ने लव से क्या कहा? छात्रों ने लव से कहा है कि हमारे आश्रम में कोई जानवर आया है. ஓகே, இந்த 2 क्वेश्चनோட நம்மளுக்கு இது முடியுது. छात्रों ने घोड़े का वर्णन कैसे किया? स्टूडेंट्स இந்த குதிரையை பற்றி எப்படி வர்ணிச்சாங்க? छात्रों ने घोड़े का वर्णन किया. घोड़ा बड़ा विचित्र प्राणी है. उसकी पूंछ लंबी है. वह हरी हरी घास खाता है. ஓகேவா? छात्रों ने घोड़े का वर्णन किया. ஸ்டூடெண்ட்ஸு குதிரையை பற்றி வர்ணிச்சாங்க. எப்படி வர்ணிச்சாங்க? கோடா படா விசித்திர பிராணிகை. குதிரையானது மிகவும் விசித்திரமான உயிரினமாக இருக்குது. உஸ்கி பூஞ்சினாக்க என்னது? வால், டெய்ல் எப்படி இருந்ததா? லம்பிகை, பெருசாக இருந்தது, லார்ஜாக இருந்தது. ஹரி ஹரி காஸ் காத்தாக எப்படின்னது? நல்ல க்ரீனரியாக இருக்கிற கிராஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஈட் பண்ணுது. பச்சை பசேல் என்று இருக்கிற புல்லெல்லாம் என்னது? சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. छात्रों ने घोड़े का वर्णन कैसे किया? छात्रों ने घोड़े का वर्णन किया. घोड़ा बड़ा विचित्र प्राणी है. उसकी पूंछ लंबी है. वह हरी हरी घास खाता है. 10th उन्होंने ஜப்பான் लोग देखने में कैसे हैं? ஜப்பான் பீப்புள்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? ஜப்பான் லோக் देखने में गेहूं रंग के होते हैं. இந்த ஜப்பான் பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்களாம் பார்க்குறதுக்கு? गेहूंனா வீட்டோட நிறத்தில் இருக்கிறாங்க. जापान लोग देखने में कैसे हैं? जापान लोग देखने में गेहूं रंग के होते हैं. 9th क्वेश्चन छात्रों ने घोड़े का वर्णन कैसे किया? छात्रों ने घोड़े का वर्णन किया. घोड़ा बड़ा विचित्र प्राणी है. उसकी पूंछ लंबी है. वह हरी हरी घास खाता है. 10th वन जापान लोग देखने में कैसे हैं? जापान लोग देखने में गेहूं रंग के होते हैं. ஓகேவா? இந்த ஜவாப் தீஜியை ஒண்டி 1 செகண்ட் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். அதோட எக்ஸசைஸ்லாம் முடியுது. ஃபஸ்ட்டு கொஷின் வியஞ்சன் வர்ண காசே நக்கியன்னு கேட்டிருக்காங்க. கக்க கக்கங்க சச்ச ஜச்சங்க டட்ட டட்டன. सेकेंड क्वेश्चन आनது भाषा किसे कहते हैं? भाषा वह साधन है जिसके द्वारा एक मनुष्य दूसरे मनुष्य तक अपने विचार पहुंचाते हैं. थर्ड क्वेश्चन என்ன வந்திருக்கு? नगर के हर आंगन में अनाज पहुंचाने का जिम्मा किसने लिया? नगर के हर आंगन में अनाज पहुंचाने की जिम्मा सुप्रिया नामक ये गरीबी युवती ने ले लिया. फोर्थ क्वेश्चन என்ன பார்க்குறோம்? शास्त्री जी का स्वभाव कैसा था? शास्त्री जी का स्वभाव कोमल था. फिफ्थ नन्हे किनका नाम था? हमारे नेता लाल बहादुर शास्त्री का नाम था. सिक्स्थ क्वेश्चन என்ன பார்த்தோம்? क्वेश्चन नंबर 6 दिवाली कब मनाई जाती है? दिवाली कार्तिक मास की अमावस्या की रात्रि में मनाया जाता है. 7th जापान का दूसरा नाम क्या है? जापान का दूसरा नाम अरुणोदय का देश है. 8th छात्रों ने लव से क्या कहा? छात्रों ने लव से कहा है कि हमारे आश्रम में कोई जानवर आया है. 9th என்னது? छात्रों ने घोड़े का वर्णन कैसे किया? छात्रों ने घोड़े का वर्णन किया. घोड़ा बड़ा विचित्र प्राणी है. उसकी पूंछ लंबी है. वह हरी हरी घास खाता है. 10th जापान लोग देखने में कैसे हैं? जापान लोग देखने में गेहूं रंग के होते हैं. ஓகேவா? இதோட நம்மளுக்கு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் கேட்பாங்க. இதில் செலக்டராக எடுத்து நான் கொடுத்துருக்கேன். இதை நல்லா பாரு, நல்லா படி, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. இதுக்குள்ளே தான் மோஸ்ட்லி வரும். இது தவிர நம்ம லெசன்ஸே ஒன்ஸ் நீ ரிவைஸ் பண்ணிக்கோ. உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாரு. எல்லோரும் சென்டம் மார்க்ஸ் स्कोर பண்ணணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் छात्रों. धन्यवाद.